மதுரை பழங்கானத்தம் அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாள் நிகழ்வாக பங்குதந்தை சேவியர் தலைமையில் புனித கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்த திருவிழாவானது தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெறவுள்ளது. முதல் நாள் நிகழ்வில் பங்குதந்தை சேவியர், மகிழ்ச்சி மன்னன், பங்கு பேரவை பொறுப்பாளர்கள் அமுல்ராஜ், மதுபாலா, கத்தோலிக்க ஊர் சபை மக்கள் பொறுப்பாளர்கள் சலோஸ் துரை, சார்லி, ஜான் கென்னடி, ஜெயராஜ், குணா, ஜெயக்குமார், அந்தோணி, சகாயம், அல்போன்ஸ், பாரி, பீட்டர், ஜெயசுராஜ், அமல்ராஜ் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்று எங்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கின்ற கோடி அற்புதர் புனித பதவி அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வகையிலே இன்று கொடியேற்ற பவனியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக 13 நாட்கள் நவநாட்கள் நடைபெறும் திருவிழா திருப்பலியானது 13/6/2026 அன்று மிக சிறப்பாக கூட்டு பாடற்படி திருப்பலி நடைபெறும். அதோடு முக்கியமாக எல்லா சமய சார்பற்ற எல்லா மக்களும் வந்து அவரை போற்றுகின்ற வகையிலே, வணங்குகின்ற வகையிலே தேர் பவனியானது என்னுடைய பழங்கானத்தை பங்கை சுற்றி சுற்றுவட்டாரம் முழுவதும் நடைபெற இருக்கின்றது. ஆகவே அந்த தேர் பவனியிலும் அனைத்து மக்களும் பங்கெடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கொடியேற்றமும் இந்த திருவிழாவும் 74வது ஆண்டாக சீரும் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துள்ளேன். என் பெயர் ஃபாதர் சேவியராஜ், பங்கு தந்தை பழங்கானம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.